ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்டிங் ஆஃப் த கதையிலேயே ஒரு அழகான பொண்ணு உயரமான பில்டிங் மேல இருந்து கீழே குதிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறா. அப்போ அங்க நம்ம டெட்பூல் வந்து, ஹே கேல், பக்கத்துல பார்க்கர் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பில்டிங் இருக்கு, இதை விட உயரமா இருக்கும், நீ ஏன் அங்கிருந்து குதிக்க ட்ரை பண்ணக்கூடாது, பட்டுன்னு குதிச்சா பொட்டுன்னு போயிடுவ, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஹே என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, ஆமா, இதுவே இங்க வேற ஹீரோனை பார்த்திருந்தா உன்கிட்ட மோட்டிவேட்டா பேசுறேன்னு மொக்க போட்டிருப்பாங்க, நீயும் அதுல இருந்து தப்பிக்க நான் சாகவேடா எப்பான்னு கிளம்பி போயிருப்ப, ஆனா என்ன பண்றது, ஓ நேரம் என் கண்ணில் பட்டுட்ட, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு முதல்ல அழுக விட்டாரு நம்ம டெட்பூல். யோ, நீ என்ன குதிக்க வைக்கணும்னே வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே அழுதுட்டு, அப்ப கூட நம்ம ஆளு விடவே இல்லையே, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, நீ ஊன்னு சொல்லு, நான் உன்னை அந்த பெரிய பில்டிங் கூட்டிட்டு போறேன், அங்கிருந்து ஜாலியா செத்து போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். சரி, நீ உன் முடிவுல புடிவாதமா இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உன்னோட இந்த கடைசி நைட்டை என் கூட ஸ்பெண்ட் பண்ணு, அதாவது நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் நீயும் வரணும், உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, அதையும் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு டெட்பூல் சொல்ல, பட் அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் விஷயம் சொல்லி பெருசா எதுவுமே இல்லை. அண்ட் இதையும் புரிஞ்சுட்டு டெட்பூல், நீ ஸ்டேஜ் ட்ராமாலாம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணை பார்த்து. நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்கிட்ட அந்த ஸ்டேஜ் ட்ராமாக்கு டிக்கெட் வச்சிருக்க 2 பேரை தெரியும், போலாமா அப்படின்னு சொல்லி டெட்பூல் கேட்க, அந்த பொண்ணும் இவன் பதுக்கி விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்குது. இவரு சொல்றத பார்த்தா ப்ராப்பரா டிக்கெட் வாங்கிட்டு போய் பாப்பாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அதான் இல்லை. அங்க விஐபி சீட்ல இருந்த 2 பேரை அடிச்சு போட்டு பொழந்து வெட்டிட்டு இவங்க 2 பேரும் அங்க உட்காந்து ஜாலியா பிளே பார்த்துட்டு இருக்காங்க. பிளே முடிஞ்சதும் அந்த பொண்ணுகிட்ட அடுத்து எங்க போலாம்னு கேட்க, பார்க்கர் இண்டஸ்ட்ரிக்கு போலாமான்னு சொல்லி அந்த பொண்ணே ஜோக்க ஆரம்பிக்குது. இதை கேட்டோன்னு டெட்பூலுக்கு செம்ம சந்தோஷம், இதை பாடுறா நம்ம கிட்டே இந்த பொண்ணு ஜோக் பண்ணதும் அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் குஷி ஆயிடுறாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி அழுதுகிட்டு இருந்த பொண்ணு இப்ப ஜோக்கெல்லாம் பண்ணதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனாலும் டெட்பூலுக்கு அந்த பொண்ணோட மனசு முழுசா மாறலன்னு புரியுது. அடுத்து அவருக்கு வந்து அவரு புகார் லெட்டரா பாக்குறாரு, அதாவது அவெஞ்சர்ஸால சமாளிக்க முடியாத சில விஷயங்களை டெட்பூல் வச்சு சமாளிக்கலாம்னு சொல்லி இவருக்கு சில புகார் கடிதங்கள் அனுப்புவாங்க. அந்த புகார் கடிதத்தையும் இவர் படிக்கிறாரு. அப்படி படிச்சு முடிச்சதும் இந்த பொண்ணையும் சேர்த்து அங்க கூட்டு போறாரு. போற வழியிலேயே அந்த பொண்ணு கிட்ட, ஏமா ரொம்ப நேரமா உன்னை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு டேனியல் அப்படின்னு சொல்லுது. நல்ல வேலை, நான் கூட உன் பேரு ராபினா இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போற போக்குல நம்ம வவ்வால் மனிதனுக்கு ஒரு அடி. இது நானா சொல்லப்பா, உண்மையிலே இந்த காமிக் பேனல்ல இருக்குது, போட்டிருக்குது, ஜோரன் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரகட் பாய். அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து எல்லா பொருளையும் திருடி எடுத்து ட்ரக் வாங்கி தள்ளி நிறுத்துறான். சோ அவனை தட்டி கேட்கறதுக்காக இப்ப நம்ம டெட்பூல் அங்க போயிட்டு இருக்காரு. தட்டி கேட்கறதுக்காக போன டெட்பூல் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த கதவை யாருமே திறக்கலன்னு வந்துச்சு பாருங்க டெட்பூலுக்கு கோபம், எடுக்கிட்டு அந்த கதவை ஒரே உத. அப்பன்னு பார்த்து அந்த வீட்டுல இருந்த ஒரு பாட்டி கதவை திறக்கலாமேன்னு முன்னாடி வந்திருக்காங்க. பாவம் கதவை உடஞ்சி அவங்க கவாலத்தில் அடிச்சு அவங்க பரலோகம் போயிட்டாங்க. பாட்டியோட பல் செட்டு கலண்டு பப்பரவேன்னு பாட்டி கிடக்க, அதை பார்த்து அந்த பாட்டியோட பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கடுப்புல டெட்பூல அடிக்க வரான். நல்லா மூஞ்சிலே வாட்டமா முங்குன்னு விடுறாரு டெட்பூல். ஒரே குத்து விட்டு அவன் மூக்க உடைச்சு அவனை அங்கேயே படுக்க வச்சிடறாரு. கூட கூட்டி வந்ததுக்கு அந்த டேனியல் பொண்ணும் கேட்டுக்கிட்டு 2 மிதி மிதிக்குது அவனை. அவன் எடுத்துட்டு போன பொருள் எல்லாத்தையும் திரும்பி கொண்டாந்து யார்கிட்ட எடுத்தானோ அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிடுறாரு டெட்பூல். அப்பாடா, இதோட முடிஞ்சுன்னு அந்த டேனியல் டெட்பூலை பார்த்து கேட்க, இது என்ன பிரமாதம், அடுத்துதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது. ஒரு ஹேக்கர் குரூப் ஒன்று இருக்குது, அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கிறதெல்லாம் ஹேக் பண்ணி பல பேரோட ரகசியங்களை எடுத்து தப்பான வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து நாம அவனுங்களதான் வேட்டையாட போறோம், கமான் கேல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேட்டைக்கு அந்த பொண்ணை கூட்டு போறாரு. அங்க வந்து நீ இதை விட பயங்கரமா சண்டை போட பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து அழைச்சிட்டு போறாரு டெட்பூல். அவெஞ்சர்ஸோட ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அந்த ஹேக்கர்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க டெட்பூலும் டேனியலும். நல்லா இருக்குல்ல பேரு. உள்ள வந்த பகுரடி எல்லாருக்கும் செம்ம அடி, கை காலை முறுக்கி பேத்து விட்டு உடச்சு விட்டுறாரு டெட்பூல். அதோட கூட வந்த டேனியலும் ஹார்லிக்வின் முடுக்கு போயிடுறாங்க. கையில ஒரு பேட் எடுத்து எல்லாரையும் போட்டு சகட்டு மணிக்கு வெளுத்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஒரு வழியா இங்கேயும் ஃபைட் சீன் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சு அங்கிருந்து ஒரு புல்லட் எடுத்துட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. நீ என்னை எங்க வேணாலும் இறக்கி விட்டுட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணு டெட்பூலை பார்த்து சொல்ல, நம்ம டெட்பூலும் நேரா கொண்டாந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டுறாரு. யோ, எங்க வேணா இறக்கி விடணும், அதுக்கு நீ இங்கே கொண்டாந்து இறக்கி விடுவ, நீ என்ன இன்னும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு அந்த பொண்ணு டெட்பூலை பார்த்து கேட்க, இங்க பாருமா, நான் உன்னை இப்படியே என் கூட கூட்டிட்டு போக முடியும், ஆனா அது உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்ல,
இப்போதைக்கும் உனக்கு கவுன்சிலிங் தேவை. உன் மனசு கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா நீ டாக்டரை மீட் பண்ணியே ஆகணும். அதான் உன் லைஃபுக்கு நல்லது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டேன். இனி அவங்க உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு அங்கிருந்து போறாரு டெட்பூல். டெட்பூலுக்கும் அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. பல உயிர்களை எடுக்கிறத விட ஒரு உயிரை காப்பாத்துறது நல்ல ஃபீலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அவரு உணர்றாரு. அண்ட் இது அவருக்கு மிகப்பெரிய நிம்மதியும் கொடுக்குது. வாழ்க்கை ஒரு தண்ணி மாதிரி. உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் நடக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு மூளையில நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தண்ணி தேங்கி நிற்கும். நீங்க தேட வேண்டியது அந்த மூளையை தான். ஸோ உங்க மூளையை யூஸ் பண்ணி அந்த மூளை எங்க இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு டெட்பூல் சொல்லிட்டே வரும்போதே ஒரு மூளையில ஒரு விஷயத்தை மிச்சிடறாரு. ஷிட். அண்ட் இதோட இந்த காமிக்கும் நிறைவடையுது. ஆக்சுவலி இந்த காமிக் ஒரு அவேர்னஸ்க்காக தான் எழுதப்பட்டிருக்குது. இந்த காமிக்கோட லாஸ்ட் பேஜ்லயே லைஃப் லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. உண்மையிலே ஒரு செம்ம ஃபீல் குடான காமிக்கு. இது வரைக்கும் நான் படிச்ச எல்லாமே ஒரு ஆக்ஷன் காமிக்காக தான் இருந்திருக்கும். ஆனா முறையா ஒரு ஃபீல் குட் காமிக்க படிச்ச நிம்மதியை இந்த காமிக் தான் கொடுத்துச்சு. கடைசியா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு போகும்போது டெட்பூலுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட், ஒரு நிம்மதியா கொடுக்கும். ஸோ அதை அப்படியே அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த காமிக்கை படிக்கும் போது தான் அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு புத்திசாலித்தனமான விஷயம் இந்த காமிக்ல பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, அந்த பொண்ணு கடைசி வரைக்குமே எதனால தற்கொலை பண்ணிக்க போனுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமலே விட்டுருப்பாங்க. அந்த ரீசன் எங்கேயுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஏன் அந்த ரீசன் சொல்லனா, அந்த ரீசன் நம்ம கிட்ட சொல்லி அந்த ரீசன் நம்ம கிட்ட காமிச்சு அந்த ரீசன் நம்ம பார்த்து இதெல்லாம் ஒரு மேட்டராப்பா, இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படின்னு இதை படிக்கிற 4 பேர் 4 தான் பேசுவாங்க இல்லையா? அதனாலதான் அந்த ரீசனை சொல்லாமலே அழகா கடந்து போயிட்டாங்க. அது உண்மையிலேயே செம்ம பிரில்லியன்டான விஷயம். நமக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது டெட்பூல் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு அவர் ஸ்டைல்ல அப்படிங்கறத நமக்கு முக்கியம். ஸோ அந்த விஷயத்த ஒரு ஃபீல் குட்டா கொடுத்ததுல இந்த காமிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ கடைசியா மாரல் ஆஃப் த ஸ்டோரியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்க யாருன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு கண்ணா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு உங்க லைஃப் பிரச்சனையோட கம்பேர் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஆறுதலா இருங்க, அது மட்டும் போதும். அப்படி இருக்க முடியலையா, டிஸ்டர்ப் பண்ணாம பத்தி உங்க வேலையை பண்ணுடா அப்படின்னு சொல்லாம இந்த காமிக்டா சொல்லியிருப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன்ப்பா. ஸோ அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா, இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்னா, ஏற்படுத்தலனாலும் பரவாயில்ல, சப்போஸ் ஏற்படுத்துச்சுன்னு வைங்களேன், மறக்காம ஒரு லைக்கை போட்டுப்போங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்களையும் பதிவிட மறந்து விடாதீர்கள். உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. வரட்டா.